ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அரக்கு வேலி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோங்க. அரக்கு வேலியோட ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். ஸோ ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேஷ்ல எல்லா பஸ் ஸ்டாண்டையும் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் தாங்க சொல்றாங்க. ஸோ நம்ம அரக்கு வேலியில இருந்து இங்க காஃபி பிளான்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற படேரு அப்படிங்கிற ஊருக்கு தான் போறோம். இங்கிருந்து டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும், ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். இன்னும் பஸ் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரக்கில் இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல்லான யூனிக்கான பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம அரக்கில் இருந்து படேரு ஹில் ஸ்டேஷன் வில்லேஜ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பியூட்டிஃபுல் அரக்கு வேலியோட வியூ பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பாக்குற வியூங்க ரொம்ப யூனிக்கான கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஹில் ஸ்டேஷனுங்க ஆந்திர பிரதேஷ்ல. இது அரக்கு வேலி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட், ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படேரு பஸ்க்கு. படேரு பார்த்து முடிச்சுட்டு நம்ம போரா கேவ்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மக்களே. வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்துடும் நினைக்கிறேன் பஸ். ஃப்ரெண்ட்ஸ், அரக்கு வேலையில ஓடுற டவுன் பஸ்ஸஸ் பாத்தீங்களா? இது எஸ்கோட்டான்னு ஊருக்கு போற பஸ்ஸுங்க. பஸ் கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால எல்லா பஸ்ஸஸ்க்குமே இந்த மாதிரி தான் ரஷ்ஷா இருக்கும். நம்ம படேரு போற பஸ் இன்னும் வரல, வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், படேரு பஸ் வந்துருச்சுங்க, கிளம்பலாமா? காட் செக்ஷன்ல ஓடுற பஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம அரக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து படேரு வரைக்கும் போற பஸ் பிவுட் பண்ணியாச்சுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல இருந்து நாம பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக் பாக்குற வியூ பாருங்க, வேற லெவல்ல இருக்கா. நம்ம அரக்கு மலைகள் நடுவுல பள்ளத்தாக்கு, அதுல ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு ட்ரெயின், செம்ம பிக்சரஸ்கா இருந்துச்சுல. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் எடுத்துருவாங்க. ஸோ அரக்குல இருந்து படேருக்கு எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு பஸ் அவைலபிளா இருக்கும். எஸ்கோட்டாக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ் அவைலபிளா இருக்கும். எஸ்கோட்டா ஸ்ருங்கவரப்பு கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்க. இந்த மொத்த மலைகளுக்குமே விசாகப்பட்டினம் சைடு கீழே இறங்குனா அதுதான் ஒரு ஃபுட் ஹில்ஸ்ல ஒரு பேஸ் கேம்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம எஸ்கோட்டா. ஸோ படேரு மலை மேலேயே இருக்கிற இன்னொரு கிராமம். அரக்கு வேலி ஒரு பெரிய டவுன்ஷிப், ஒரு தாலுக் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் படேரு இன்னொரு தாலுக்குங்க. இங்க மொத்த அரக்கு வேலையிலுமே ட்ரைபல் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுமா, இங்க நம்ம ஒரு ரெட் கலர் பில்டிங் பாக்குறோம் பாருங்க. இது அரக்கு ட்ரைபல் மியூசியம் மக்களே. இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டினால ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ரீசெண்டா தான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி தான் ஓபன் பண்ணிருக்காங்க. 20 இயர்ஸாவே ரீசென்ட்னு சொல்றியான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, நம்ம ஊரு ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பழங்காலத்திலேயே டெவலப் ஆயிடுச்சு. பட் அரக்கு வேலி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம அரக்குல இருந்து டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரூட்ல போயிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு விசாகப்பட்டினம் அரக்கு ஹைவே இருக்கும். அதுல இருந்து நம்ம படேருக்கு ஒரு ரோடு திரும்பும். ஸோ அந்த ரூட்ல தான் போக போறோம். ஸோ என்டையர் டிராவல்மே அரக்கு மலைகள் மேல, நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற பள்ளத்தாக்குல தாங்க நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், சீனிக்கா. அங்கங்க நிறைய ஓடைகள், அருவிகள், மலைகள், மலை கிராமங்கள்னு ஒரே சீனிக்கா இருக்க போகுது. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விர்ச்சுவலா உங்க கண்ணு முன்னாடி இந்த vlog கொண்டு வர போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஸோ இங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல பாருங்க எவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ், ரெஸ்டோபார்ஸ்ன்ட்டு எக்கச்சக்கமான ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ், ஃபுட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் சரி, பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவ்வளவா இருக்காது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியாஸ் பக்கத்துல இந்த பேம்பூலயே ரைஸ் சமைப்பாங்க, ரைஸ், சிக்கன் இதெல்லாம் சமைப்பாங்க. ஸோ போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் கிடைக்கும். அதை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ இங்க கிடைக்கிற அந்த மூங்கில் தடிகளை வச்சு அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த பேம்பூவோட வாசமும் இதுவும் கலந்து செம்ம சூப்பரா டேஸ்டா இருக்குமா. நான் ட்ரை பண்ணலீங்க, ஏன்னா நமக்கு வெஜ் ஆப்ஷனே அவைலபிளா இல்லை. அதனால நான் அதை ட்ரை பண்ணல. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நாம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. நம்ம விசாகப்பட்டினம்ல இருந்து ட்ரெயின்ல வந்தோம். அந்த ட்ரெயின் vlog பார்க்காம இருந்தா பாருங்க. ஒன் ஆஃப் த சீனிக் டிராவல்ஸுங்க. நம்ம இது வரைக்கும் டிராவல் பண்ண ஜேர்னிஸ்ல கொங்கன் ரயில்வேஸ் ஜேர்னி எல்லாம் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல நம்ம விசாகப்பட்டினம் ஜங்ஷன்ல இருந்து அரக்கு வரைக்கும் வந்த அந்த ட்ரெயின் ஜேர்னி இருக்கு பாருங்க. வேற லெவலுங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேல டனல்ஸ்ல கிராஸ் பண்ணி நாம வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க நேர்ல வந்தாதான் தெரியும். நேர்ல வர வரைக்கும் அந்த விர்ச்சுவலா நம்ம vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி இருக்கும் வைப்னு தெரியும். சோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அது வந்து நேஷனல் ஹைவேங்க. விசாகப்பட்டினத்துல இருந்து ஒரிசாக்குள்ள போற நேஷனல் ஹைவே. ஜெய்ப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு ஒரிசால. அந்த ஊர் வழியா போற நேஷனல் ஹைவே. சைட்ல பாத்தீங்களா எவ்வளவு டென்ட்ஸ் கேம்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு. சோ இந்த மாதிரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் லாட்ஜஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து நிலப்பரப்புல வேலிஸ்ல அப்படியே சூப்பரா ஹில் வியூ பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோம் ஸ்டேஸ் கேம்ப்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இவ்வளவு வைபிங்கா இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க. நம்ம ஊர்ல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல குட்டி குட்டி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். பட் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ப்ராப்பர் பெரிய ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க அரக்கு வேலி. மேல வந்து 2 தாலுக்கே இருக்குன்னா எவ்வளவு பெரிய மலைகள்னு யோசிச்சுக்குங்க. ஊட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னே சொல்றாங்க. நம்ம அரக்கு வேலிய அரக்கு பள்ளத்தாக்குல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னிலேயே வந்து நான் பிளாட் ஆயிட்டேன். சோ இந்த ஜேர்னி நம்ம அரக்குல இருந்து பதேருக்கு நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணதே வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் நம்ம அரக்கு பள்ளத்தாக்கு ஃபுல்லா வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இன்டீரியர் கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஆகாத காரியம். பட்ஜெட் எகிரிடும். நமக்கு இருக்கவே இருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்களா நம்ம பழங்குடியின மக்களோட கிராமங்கள் குட்டி குட்டி டவுன்கள் எல்லாம் பார்த்துட்டு போறதே வந்து அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட வாழ்விடங்கள், எப்படி விவசாயம் பண்றாங்க, ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத அப்படியே கிரவுண்ட் ரியாலிட்டியை அப்படியே வந்து நம்ம விஷுவலா பார்த்துக்கிட்டே போகலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நல்லா ரிமோட்டா இருக்கு. பட் ஆனா வந்து உங்களுக்கு நெட் கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு இருக்கு. ரொம்ப மோசமா ரொம்ப ரிமோட்டாலாம் இல்ல. மேபி இன்டீரியர் கிராமங்களுக்கெல்லாம் போனா இருக்குமோ என்னமோ தெரியல நெட்வொர்க் எல்லாம். பட் நம்ம ஹைவேல போறப்போ உங்களுக்கு நிறையவே நெட்வொர்க் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஹனிபீஸ் நேச்சுரல் ஹனி வந்து எடுக்கிறாங்க. நீங்க சைட்லயே பார்க்க முடியும். அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். சோ இந்த மாதிரி நேச்சுரல் ஹனி எல்லாம் நீங்க ஹைவேல டிராவல் பண்ணும்போது வாங்கிட்டு போலாம். செம்ம பியூரா உங்க கண்ணு முன்னாடியே எடுத்து கொடுப்பாங்க மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ் நாம அரக்கு டவுன் தாண்டி இப்ப நாம போயிட்டு இருக்கிறது சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாங்க. அதனாலதான் நிறைய டூரிஸ்ட் வண்டிகளை பார்க்க முடியுது. இங்க ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பார்க் தாண்டி போனா கீழே வந்து ஒரு ஆறு ஓடுதுங்க. அந்த ஆறுல இருந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அதுதான் சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ். இங்க இருக்கு பாருங்க, என்ட்ரன்ஸ் சாப்ராய் போட்டிருக்காங்க பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா சீனிக்கான லொகேஷன். அரக்கு வேலையை சுத்தி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்குங்க. சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் போரா கேவ்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து போறோம். ஸோ எல்லா விளாக்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம ஏற்கனவே வந்து அரக்கு டவுனுக்குள்ள இருக்கிற ட்ரைபல் மியூசியம், அதுக்கப்புறம் காஃபி மியூசியம் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டவுன் வாக் போயிட்டு நம்ம ஏபிடிடிசி ஏபி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஹோட்டல் பார்த்தோம். இங்க இருக்கிற அரக்கு வேலி ஹோட்டலு செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டி. ஸோ இன்கேஸ் நீங்க அரக்கு வந்தா ஏபிடிடிசி வெப்சைட்ல முன்னாடியே அந்த இதுலயும் புக் பண்ணிட்டு வரலாம். இங்க பாருங்களா, குட்டீஸ் வந்து இது பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, பேனர் பிடிச்சிட்டு ஏதோ போராட்டம் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க போல. இங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் ஃபேஸ் பண்ற மாதிரி தாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய புகைப்பழக்கம், ஆல்கஹால், இந்த கஞ்சா அந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் போல. ஸோ அதனால அந்த போஸ்டர் வச்சுட்டு அதுக்கு அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லயும் ஃபேஸ் பண்ற மாதிரி அங்கங்க அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தேடி மக்கள் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க பாருங்க மக்களே, சும்மா நம்ம சவுத் இந்தியாவோட காஷ்மீர் வேலினே சொல்லலாங்க. நம்ம அரக்கு வேலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம காஷ்மீர்ல டிராவல் பண்ணியிருக்கோங்க. ஜம்முல இருந்து காஷ்மீர் போகும்போது இப்படிதாங்க இருக்கும். மலைகள் மேல ஒரு மொத்த ஒரு டிஸ்ட்ரிக்டே இருந்தா எப்படி இருக்கும், இங்கேயும் அது மாதிரி தாங்க இருக்கு. நம்ம அரக்கு வேலி இருக்கிற பகுதியை வந்து ஏஎஸ்ஆர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, அல்லூரி சீதாராம ராஜு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம் காய்தே மில்லத் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாம் பேரு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஆந்திர பிரதேஷ்ல அந்த பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு தலைவர்கள், அந்தந்த ஏரியால இருந்த தலைவர்களோட பேர் வச்சு அழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பதேரு அரக்கு வேலி எல்லாம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பேரு வந்து அல்லூரி சீதாராமராஜு. இவர் வந்து பிரிட்டிஷ் டைம்லயே வந்து இங்க இருக்கிற பழங்குடியின மக்களுக்காக போராடினதுனால அவரை வந்து கொண்டுட்டாங்களா. ஸோ அதனால அவரோட நினைவை வந்து அல்லூரி சீதாராமராஜு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, ஏஎஸ்ஆர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஏஎஸ்ஆர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அரக்கு வேலி டவுன்ல இருந்து நாம இன்னொரு டவுனான படேரு டவுன் போற வழி சும்மா அப்படியே ஹெவனா நேரத்து மாதிரி இருக்குங்க. ஹைவேக்கு சைட்லயே வந்து அழகா இந்த ஆறு ஓடுதுங்க. இந்த ஆறு ஓடிதான் சாப்ராய் ஃபால்ஸா விழுது. நம்ம இப்ப கிராஸ் பண்ணோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்ராய். பாருங்க, டிராவலர்ஸ் எல்லாம் அழகா, நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா இங்க எல்லாம் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணலாம், அல்லது தங்கிட்டு கொஞ்ச நேரம் நீங்க பிக்னிக் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் ஃபேமிலியோட. ரொம்ப தண்ணி ஃபோர்ஸ் எல்லாம் வரலைங்க, அழகா நீங்க குளிச்சுட்டு சூப்பரா போலாம். ஆனா சரியான சில்னஸ் இருக்குங்க. நீங்க டிசம்பர் ஜனவரி டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா ப்ராப்பரான க்ளோத்திங் எல்லாம் கொண்டு வந்துக்குங்க. சரியான குளிர். ஆக்சுவலா இந்த வருஷம் கொஞ்சம் ஊட்டி கொடைக்கானல் விட குளிர் கம்மியாங்க. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அரக்கு வேலி தான் வந்து நம்ம சதர்ன் பெனின்சுலால ரொம்ப குளிரான இடம். ஓகேவா, இங்கதான் ஏதோ ஒரு இடத்துல பனிப்பொழிவு கூட ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கரெக்டா தெரியல எந்த ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு குளிர் எடுக்கும்னா பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தயாரா வந்துக்குங்க. நானே ஆல்ரெடி ஃபுல்லா கவர் பண்ணியுமே வந்து எனக்கு எல்லாமே வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கு, நோஸ் த்ரோட் எல்லாமே. ஸோ செம சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸையும் தாண்டி நாம அரக்கு பள்ளத்தாக்குல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. பாத்தீங்களா, கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி மலைக்குன்றுகள் தாங்க. மலைக்குன்றுகளுக்கு அடியில குட்டி குட்டி ஹேம்லெட்ஸுங்க. ரொம்ப பெரிய கிராமங்கள் எல்லாம் இருக்காது. ஒரு 10-20 வீடுகள் சேர்ந்து ஒரு குட்டி ஹேம்லெட் மாதிரி இருக்குங்க. ஹேம்லெட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, குடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி குடிகள் தாங்க இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த குடிகளை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மிங்ல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அங்கங்க வந்து குட்டி குட்டி ஓடைகள் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம். எப்படி பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. அப்பா, மனசு அப்படியே நம்ம ஆன்மா வந்து நம்ம உடம்பை விட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்றது இந்த ஃபீல் வர்றதுக்காக தாங்க. கண்டிப்பா வந்து அரக்கு வேலையெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாத ஒரு பிளேஸ். ஸோ நீங்க வந்துட்டு டவுன் சுத்தி இருக்கிற பிளேசஸ் மட்டும் பார்க்காதீங்க. அழகா படேரு வரைக்கும் ஒரு டிரைவ் போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்படி பிரைவேட் வெஹிக்கிள் இல்லையா, என்ன மாதிரி பேக் பேக்கரா வந்தா கூட அழகா ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு 30 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அழகா படேரு வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம். உண்மையிலேயே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நம்ம ஏபி கவர்மெண்ட்டை உண்மையிலேயே பாராட்டணுங்க. ஐடிடிஏ இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இங்க அத்தனை கிராமங்களுக்கும் தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஸ்கூல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம ஸ்டேட் மாதிரியே வந்து இங்கேயும் ரிமோட் ஏரியாஸ்ல கூட மக்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் இந்த நேஷனல் ஹைவே வந்து ஒரிசா வரைக்கும் கனெக்ட் பண்றது, விசாகப்பட்டினம் வரைக்கும் கனெக்ட் பண்றதுங்கிறதுனால இவங்களுக்கு கீழே மெயின்லேண்டோட கனெக்டிவிட்டியுமே சூப்பரா இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்க்கெல்லாம் கீழே வரணும்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கூட பிரைட்டா இருக்குங்க. ஸோ இது ஹாப்பினஸோட நாம அழகா வந்து ஒரு இளையராஜா அவர்களோட மியூசிக் கேட்டுக்கிட்டே போவோமா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட என்னோட நான் பேபியா இருக்கும்போது வந்த ஃபில்ம் 1984 டைம்ல நம்ம எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாட்டது. ரெண்டு பேர்த்தோட தாய் நிலமும் ஆந்திரா தாங்க. எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும். ஸோ அவங்க வாய்ஸ்ல நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த இந்த சாங்கு உங்களுக்காக. ஓ வசந்தராஜா, தேன் சுமந்த ரோஜா, உன் தேகம் என் தேசம், என்னாடும் சந்தோஷம், என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா, தேன் சுமந்த ரோஜா. வெண்பஞ்சு மேகங்கள், உன் பிஞ்சு பாதங்கள், மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு. விண் சொர்க்கமே பொய் பொய், என் சொர்க்கம் நீ பெண்ணே. விண் சொர்க்கமே பொய் பொய், என் சொர்க்கம் நீ பெண்ணே. சூடிய பூச்சரம் வானவில் தானோ. ஓ வசந்தராஜா, தேன் சுமந்த ரோஜா, உன் தேகம் என் தேசம், என்னாலும் சந்தோஷம், என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா, தேன் சுமந்த ரோஜா. ஆராதனை நேரம், ஆலாபனை ராகம், அலைபாயுதே தாகம், அனலாகுதே மோகம். என் மேகமே வா வா, இதழ் நீரை தூவு. என் மேகமே வா வா, இதழ் நீரை தூ. மன்மத கோயிலில் பாலபிஷேகம். ஓ வசந்தராஜா, தேன் சுமந்த ரோஜா, உன் தேகம் என் தேசம், என்னாலும் சந்தோஷம், என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ
வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா. மக்களே, எப்படி இருந்துச்சு சாங்கு? நம்ம அரக்கு வேலியில டிராவல் பண்ணும் போதெல்லாம் இளையராஜா சாங் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க வைப்புக்கு. ஸோ கண்டிப்பா வந்து சீக்கிரம் ஒரு அரக்கு வேலி ட்ரிப்பு பிளான் பண்ணுங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி அரக்குல இருந்து நம்ம படேரு போற வழியில குட்டி குட்டி டவுன்ஸும் பார்க்க முடியுங்க. நிறைய டவுன்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு 2 டவுன் தான் நம்ம இப்ப தாண்டி இருப்போம். இந்த டவுன் தாண்டணுன்னே அடுத்து படேரு தாங்க. நம்ம ஹைவேல இருந்து அப்படியே ஒரு பைபாஸ் எடுத்து இந்த டவுனுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் நம்ம மெயின் ஹைவேக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இங்க இருக்கிற குட்டி குட்டி ஹேம்லெட்ஸ்க்கு மலைவாழ் மக்கள் தானே ஃபுல்லாவே, கிட்டத்தட்ட 90% வந்து ட்ரைபல் மக்கள் தாங்க. அரக்கு வேலி ஃபுல்லாவே, மலை கிராமங்கள் ஃபுல்லாவே வந்து ட்ரைபல் மக்களாக தான் இருக்காங்களா. இங்க வந்து நிறைய படேரு சைடு வந்து காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. படேரு காஃபி வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதுதான் வந்து அரக்கு வேலி காஃபியா வந்து நமக்கு மெயின்லேண்ட்ல சப்ளை ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊர் சைடு வந்து உங்களுக்கு டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஐ திங்க் ஊட்டியில் கொஞ்சம் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அரக்கு வேலியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன்ஸ் தாங்க. டீ பிளான்டேஷன்ஸ் வந்து அவ்வளோவா பார்க்க முடியல. ஸோ அதனால தான் வந்து அரக்கு வேலியில் அந்த ட்ரைபல் மியூசியம் பின்னாடியே வந்து ஒரு காஃபி மியூசியம்னு தனியாகவே வச்சுருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு இங்கே ஐடிடிஏ நம்ம இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக வந்து இங்கே ட்ரைபல் மக்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் காஃபியும் வந்து சூப்பரா வேல்யூ ஆடடா பேக் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அரக்கு வந்தா, காஃபி லவரா இருந்தா கண்டிப்பா அரக்கு காஃபி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. உண்மையிலேயே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, செம்ம டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது காஃபி எப்படின்னா ஒவ்வொரு ஊரோட அந்த தட்பவெட்ப நிலைக்கும் மண்ணுக்கும் தகுந்த மாதிரி டேஸ்ட் மாறுபடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரக்கு காஃபியோட ஒரு அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, சுவையெல்லாம் இருக்கும் தெரியுமா, சுவை மனம் திடம்னு சொல்லுவாங்கல்ல, 3 ரோசஸ் மாதிரி. அந்த மாதிரி செம்ம சூப்பரா இருந்துச்சு, நல்லா ரிலீஷ் பண்ண நானு. ஸோ கண்டிப்பா அரக்கு வந்தா காஃபி லவரா இருந்தா ரிலீஷ் பண்ணுங்க. காஃபி எல்லாம் நிறைய வாங்கிட்டு போங்க. நம்ம ட்ரைபல் மக்களுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட ப்ரொடியூஸ் எல்லாம் நாம நிறைய வாங்கினா தானே இவங்களுக்கான வாழ்வாதாரமும் டெவலப் ஆகும். என்ன சொல்றீங்க? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா குட்டி குட்டி ட்ரைபல் வில்லேஜஸ்மே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. மெயின்லேண்ட்ஸ்ல எப்படி எல்லாமே வந்து ஒரு கான்கிரீட் பில்டிங்கா ஆயிருக்கோ அது மாதிரியே வந்து இவங்களோட வாழ்விடங்களும் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் படேரு கிராமத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரக்கு வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து படேரு வரைக்கும் வந்த இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?
சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரிட்டர்ன் படையூர்ல இருந்து அரக்கு வரைக்கும் போறோம். செம்ம சீனிக்கா இருக்கும், அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் படையூர். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.